எது எப்படியோ சூர்யா ஹேஸ் சம் ப்ராமிசிங் லைனப்ஸ் நவ். ரெட்ரோ, அதுக்கப்புறம் வாடிவாசன். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு மட்டும் ஏன்னா இப்படிலாம் நடக்குது? சரி, அது அப்புறம் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இம்ப்ராம்ப்டு வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு 15 தமிழ் யூடியூபர்ஸை நான் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இவங்களை வந்து நம்ம டியர் வாரியாக பிரிக்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி நிறைய டியர் லிஸ்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. ஸோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் இதை சொல்லிடுறேன். ஸோ டியர்ஸ் வந்து SABCD அப்படின்ட்டு டியர் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் S வந்து எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர், அவுட்ஸ்டாண்டிங் யூடியூபர்ஸ். D வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் ட்ராஷ். இந்த டியர் லிஸ்டிங் வந்து கம்ப்ளீட்டாக என்னோட ஒப்பீனியனாக தான் இருக்க போகுது. இந்த லிஸ்ட்டில் வந்து சில யூடியூபர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்லாம் வந்தே இருக்க மாட்டாங்க, இல்லை உங்களுக்கு கேவலமாக இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற யூடியூபர்ஸும் இந்த லிஸ்ட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு பரிச்சயமான ஆர் இன் ஜென்ரல் கொஞ்சம் பாப்புலரான யூடியூபர்ஸை பற்றின ஒரு லிஸ்ட்டு தான். என்றென்றும் என் நண்பில் நீ, உன் வழியில் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து A2D நந்தா இருக்கார். இவர் வந்து ஜென்ரலி ஸ்பீக்கிங், நான் வந்து மொத்தமாக தமிழ் யூடியூபர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏஸ்தட்டிக்லி, லைட்டிங் வைஸ், பேக்ரவுண்ட் வைஸ், ஓகே, ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா A2D நந்தாவோட வீடியோஸ் வந்து ஐ திங்க் டாப் டியர். கண்டென்ட் வைஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து ஃபஸ்ட் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கோர் குரூப் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸையும் அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களையும் டார்கெட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. இப்போது அவரோட நீஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நிறைய வீடியோஸ் போடுறாரு, நிறைய விஷயத்தை பற்றி வீடியோஸ் போடுறாரு, சில கான்ட்ரவர்சிலையும் அப்பப்போ மாட்டுறாரு. பட் இன் ஜென்ரல் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவனை எந்த டியரில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம B டியரில் தலைவனை போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பைல்வான் ரங்கநாதன். இவரை பற்றி நான் என்ன சொல்கிறது? இவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்றத எனக்கு இவர் யூடியூப்லாம் வந்து பேசி, அதுக்கப்புறமா இந்த சில ஆடியோ லான்ச்லாம் வந்து இவர் குதர்க்கமாக கேள்வி கேட்டு பிரச்சனைங்க வரும்போது தான் எனக்கு வந்து இவர் ரிப்போர்ட்டரு, சினிமா ரிப்போர்ட்டர் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ இஸ் பீன் ரிப்போர்ட்டர் ஃபார் செவரல் இயர்ஸ் போல். எனக்கு என்னென்னா, இந்த ஆள் வந்து இந்த அளவுக்கு ரூமர்ஸும் காசிப்ஸும் பேசுகிறாரு. அவர் பழைய காலத்தில், இப்போது நம்ம யூடியூப்லாம் இல்லாத காலத்துலேயும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அப்புறம் எப்படி இவருக்கு சினிமாவில் இவ்வளோ வாய்ப்புகள் எனக்கு ஒன்றுமே புரியல. பட் எனிவே, டாக்கிங் அபவுட் தலைவன்ஸ் கண்டென்ட், கம்ப்ளீட்லி ட்ராஷ், அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்குற மாதிரி சமாச்சாரம் தான் தலைவனோட கோர் கண்டென்ட்டு. அதுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து தலைவன் கோஸ் டு ஸ்ட்ரெயிட் அவுட் ட்ராஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட லிஸ்ட்டில் பிரியாணி மேன் இருக்கார். பிரியாணி மேன் அபிஷேக் ரவி இருக்கார். தலைவன் வந்து ஹேஸ் கான் த்ரூ லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆக்சுவலி நான் வந்து இந்த யூடியூப்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்த போது ஃபாலோ பண்ண ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் யூடியூபர்ஸில் இவரும் ஒருத்தர் தான். இவரோட கண்டென்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, சோஷியல் காமெண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ரேஷனலாக பேசுவார். சில விஷயம் தடம் மாறக்கூடும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டியும் அவங்கவுங்களுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு என்ன பேசணுமோ அதுதான் பேசுவாங்க. இப்போ நான் பேசுகிறது வந்து சில விஷயத்தில் தப்பாக இருக்கலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் என்னோடய ஒப்பீனியன்ஸை சொல்லும்போது அது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். தட் இஸ் ஃபைன். நிறைய கான்ட்ரவர்சிஸ் இப்போ ரீசெண்டாக, பட் ஹீ இஸ் ட்ரைங் டு கிவ் அ கம்பேக் அண்ட் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் ஹிம். இன் ஜென்ரல் இந்த வீடியோவே நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா தலைவனுக்கு ஆக்சுவலி A tier போட்டிருப்பேன். பட் தலைவனோட ரீசெண்ட் வீடியோஸ் வந்து என்ன சொல்கிறது, ரியாக்ஷன் வீடியோஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது. அட் த சேம் டைம் அவர் வந்து அவரோட டார்கெட் ஆடியன்ஸே கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து பிரியாணி மேனுக்கு கொடுக்க போகிற டியர் இஸ் C. ஆனால் பழைய பன்னீர் செல்வமாக திரும்பி வரணும் பிரியாணி மேன். கமான், லெட்ஸ் டூ இட். ஐ எம் ரூட்டிங் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து எம்டி ஹேண்ட் இருக்கார். அவர் வந்து ரிலேட்டிவ்லி நியூ யூடியூபர், பட் ஆல்ரெடி எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துச்சு. அண்ட் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் வாட் ஹீ இஸ் டூயிங். அவருக்கு வந்து அவரோட
ஜோன் என்னன்னு தெரியும், அவர் எங்கே அவரோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்னன்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுவார். இட்ஸ் ஜஸ்ட் ரியாக்ஷன் சேனல் அண்ட் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவார். நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப எக்கச்சக்கமாக ஒரு அவுட் ஆஃப் த வே போய் ஃபன்னியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் நேச்சுரலான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் தலைவன் வந்து பல விஷயத்த வைரல் ஆக்கி விட்ருக்காரு. நிறைய போஜ்பூரி படங்களை வைரலாக்கி விட்ருக்காரு. எக்கச்சக்கமாக பாலையாவை திருப்பியும் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே அவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் ஜென்யூன்லி ஃபன்னியாக இருக்கும். அவரோட வீடியோஸையும் நான் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுறது. ஸோ நம்ம வந்து எம்டி ஹேண்டுக்கு கொடுக்க போகிற டியர் இஸ் ஏ. நெக்ஸ்ட்டு நம்மளோட லிஸ்ட்டில் பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருக்காங்க. இப்போது வந்து ஒரு லாஸ்ட் 1 இயராக வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கன்சிஸ்டன்சியும் இருக்குது, அட் த சேம் டைம் கண்டென்ட்டோட குவாலிட்டியும் இருக்குது. அண்ட் கண்டினியூஸாகவும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. இப்போனா அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷமாகவே. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். டிராவிடுக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் நல்ல விஷயம். மொத்தத்தில் இவங்களுக்கு நான் கொடுக்க போகிற டியர் இஸ் எஸ் டியர். எஸ், அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் என்ன கேட்டால். அவங்களும் கான்ட்ரவர்சியில் மாட்டியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த லிஸ்ட்டில் ஒரு 3 பேர் 4 பேரை தவிர எல்லாரும் ஏதாவது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகி பட் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். நல்ல விஷயந்தான். சரி, ஓகே. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஹீலர் பாஸ்கர். இவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறாரோ அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக தோண்டிகிட்டு இருந்த விஷயம். இந்த வீடியோ வழியாக வெளிப்படுத்துறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. மக்கள்கிட்ட சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக்லி பேக்டு மெடிசனும் சயின்டிஃபிக்லி பேக்டு ட்ரீட்மெண்ட்டும் தான் உங்கள் உயிரையும் உங்கள் உடல் நலத்தையும் காக்கும். சரிங்களா? ஓகே, ஆயுர்வேதாவோ சித்தாவோ ஹோமியோபதியோ எதுவாக இருந்தாலும் யூ கைஸ் கோ ஃபார் இட். அட் த சேம் டைம் ஒரு நல்ல டாக்டர் வச்சு ஒரு உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை வந்து ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து வெல் ப்ரூவன் மெத்தட்ஸை விட்டுறாதீங்க. அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ வழியாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். எனிவே, நம்ம ஓலர் பாஸ்கருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் டியர் வந்து டி, அப்சல்யூட் ட்ராஷ். நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது வந்து ஜேகே பற்றி சொல்லணுன்னா, திஸ் மேன் இஸ் வெரி வெரி கேஷுவல். ரொம்ப என்ன சொல்கிறது, நேச்சுரலாக அவருக்கு மனசில் பட்டதை வீடியோவாக போடுற ஒரு நபர். ஹிஸ் மீம் கேம் இஸ் ஆன் பாயிண்ட், வெரி அப் டு டேட் ஆன் current affairs, very up to date on, like I said, memes. So I always love watching his videos, தவறாமல் பார்க்குறது. அண்ட் ஆல்சோ ஃபன் கேம்ஸ் விளையாடி அதுக்கு ரியாக்ஷன்ஸ் போட்டு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் மெயின் ஸ்ட்ரீம் கேம்ஸ் விளையாடாமல் இண்டி கேம்ஸ் விளையாடுறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட. ஸோ அதனால் ஜேகே இருக்கக்கூடிய டியர் எஸ். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மதன் கௌரியை பற்றி என்ன சொல்கிறது? மதன் கௌரியை பற்றி சொல்லணும்னா சரி, இப்படி சொல்லலாம். ஸோ அவரோட கண்டென்ட் வந்து ஐ பார்ஷியலி ஐம் ஓகே வித் திஸ் கண்டென்ட். என்ன ப்ராப்ளம், என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ அவரோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருக்கார் அவர். ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி மதன் கௌரி வீடியோ பார்க்கலாம். பட் அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொல்கிறது தான் விக்கிபீடியாவை படிச்சுட்டு வந்து அப்படியே ஒப்பிக்கிறாரு, ரொம்ப ஷாலோவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மதன் கௌரி என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அவரோட பாப்புலாரிட்டி எக்கச்சக்கமாகிடுச்சு. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அவர் வந்து அவரோட கண்டென்ட்டோட ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் வீடியோ பாட்காஸ்ட் மாதிரி. ஐ திங்க் பீப்புள் வில் ஸ்டார்ட் வாட்சிங் ஹிஸ் சேனல் மோர். இதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரும் அவரோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும், பொலிட்டிக்கல் நாலேஜை ஜாஸ்தி பண்ணிக்க ஆரம்பிக்கணும். ஐ கேன் see him grow into someone like Beer Biceps or Dhruv. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள்.
பட் ரைட் நவ் அவரோட கண்டென்ட் வந்து என் கூட ஒட்டுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் அவருக்கு நான் கொடுக்க போகிற டியர் சி டியர். ஓகே, லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் சமையல். அக்கா அக்கா தெய்வமே தெய்வமே, டிசம்பர் 2015 அக்கா சேனல் ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து சப்ஸ்கிரைபர் நான். நான் வந்து அக்டோபர் 2015 யூஎஸ்க்கு வந்தேன், சரிங்களா? அப்போலேருந்து எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு உதவி செஞ்ச இந்த அக்காவை நான் எப்படிங்க ஏ டியர், பி டியர், சி டியர், டி டியரில் போட முடியும்? ஸ்ட்ரெயிட் எஸ். அக்கா ஆல்வேஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச சமையலும் அவங்க வீடியோ பார்த்து தான். அதனால் வந்து நான் அக்காவுக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். நீ நல்லா இருப்பக்கா, நல்லா இருப்ப. சரி, லிஸ்ட்டில் அடுத்தது போவோம். லிஸ்ட்டில் அடுத்தது வந்து ஃபேர்லி நியூ யூடியூபர் மணிச்சாவ். மணிச்சாவ் வந்து ஃபேமஸ் ஆனது ஒரு யூடியூப் வீடியோவில். அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய யூடியூப் வீடியோ போட்டிருக்காங்க, எவனும் பார்க்கல. ஆனால் பாவம் அந்த பொண்ணு வந்து காமெண்ட்ஸில் இன்னும் தப்பு தப்பாக பேசுகிறான் அப்படின்றதுனால அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஒரு வீடியோ போட்டு அவங்கள கிழின்னு கிழிச்சு விட்டுச்சு. அந்த வீடியோ ரொம்ப வைரலும் ஆச்சு. அது வழியாக மணிச்சாவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியானாங்க. கரண்ட்லி கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கரண்ட்லி கண்டென்ட்டில் ஒரு டிப் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக தான். பட் அதுக்கு முன்னாடிலாம் பேங்கர் ஆஃப்டர் பேங்கர் நல்லா இருந்துச்சு வீடியோஸ்லாம். திரும்பி வரணும்க்கா. அக்காவும் வந்து அக்கா இல்லை, சாரி தங்கச்சி, பிகாஸ் ஷீ இஸ் டெஃபினெட்லி யங்கர் தேன் மீ. எனக்கு தெரியாதுங்க வயசுலாம், ஆனால் நான் வந்து வயசானவன் மட்டும் எனக்கு தெரியும். எனிவே, ஐ லைக் வாட்சிங் ஹர் வீடியோஸ். அதனால் மணிச்சாவுக்கு நான் கொடுக்க போகிற டியர் வந்து பி. 3-4 months முன்னாடி கேட்டிருந்தா ஐ வுட் ஹவ் கிவன் ஏ, பட் நவ் தேர் இஸ் அ ஸ்லைட் டிப், அதனால் பி. ஓகே, லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சேனல். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேனல். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேனல். ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸும் ஆகிட்டாங்க. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வேறு எதுவும் புதுசாக இல்லை. ஸோ ஐ என்ஜாய் வாட்சிங் தெம். சொல்லணுன்னா அவங்களோட கண்டென்ட் குவாலிட்டி இஸ் ஸோ குட். அவங்க கலர் கிரேடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹை கான்ட்ராஸ்ட், பட் தட்ஸ் ஃபைன். ஐ லவ் இட். இட்ஸ் ஸ்டில் ஐ ப்ளீஸிங் டு மீ. அதனால் அவங்களும் எஸ்டிஆருக்கு போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளிப். டெம்பிள் மங்கீஸ் விஜய் வரதராஜ் வந்து பிளிப்புக்கு ஷவுட் அவுட் கொடுத்தாரு. அது வழியாக பிளிப்பை நான் போய் பார்க்க ஆரம்பிச்சு, தென் ஐ ஃபெல் இன் லவ் வித் தேர் கண்டென்ட். இது வந்து எப்போன்னா அவங்க மோனோ ஆக்டிங்லாம் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? நண்பா ஓ நண்பா என் காதென்ன, அதெல்லாம் பார்த்து சிரிக்காத டைம் இல்லை. ஐ வாட்ச் தேர் வீடியோஸ் on repeat. In general, I like their content. They are very entertaining. It is obviously for adults. அது அவங்களும் சொல்லிடுறாங்க, அவங்களோட பேனர்லேயே போட்டிருக்கு 18+. ஸோ ஐ டோன்ட் நோ வை people make a big deal about it. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்க போகிற டியர் இஸ் A. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பொட்டேட்டோ ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டென்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. as in I don't relate with their content. Other than that, பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்களையும் அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அதனால் சம் ஆஃப் அவர் வீடியோஸ் ஆர் ஸ்டில் வாட்சபிள். ஐ கேன் கிவ் ஹர் அ C, மெயின்லி பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் கண்டென்ட் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வலைப்பேச்சு யூடியூப்பை பற்றி என்ன சொல்கிறது. அவங்க வந்து கண்டிப்பாக பைல்வான் ரங்கநாதனோட யூடியூப்பை விடலாம் பெட்டர் தான். அட் த சேம் டைம் தே ஹாவ் த சேம் இஷ்யூஸ் தட் Pailwan Ranganathan's YouTube channel has. Lots of gossips. Sometimes they go overboard. Gossip பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லாமல் இன் ஜென்ரல் கொஞ்சம் பூமர் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டைலில் தான் இருக்குது வீடியோஸ்லாம். அதனால் அவங்களுக்கு நான் கொடுக்குற டியர் இஸ் D. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஆள் விஜய் சித்து vlogs. விஜய் சித்து வந்து ஜென்யூன்லி ஃபனி. ஒன்லி திங் தட் ஐ டோன்ட் லைக் அபவுட் த வீடியோஸ் இஸ் நிறைய நல்ல விஷயங்களும் சொல்கிறாரு. பட் அவரோட க்ரூவை வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாரா? ஒரு காமெடி ஃபேக்டருக்காக வந்து அவங்கள ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்துறது, அவங்கள அடிக்கிறது, சூர்யாவை போட்டு எப்போ பாரு அடிச்சிட்டு இருக்கிறது, புள்ளி பண்ணுறது, அதுதான் காமெடின்னு நினச்சி பண்ணுறதுன்றது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஐ ஹேட் laughing at someone bullying someone. That's so stupid, and that's the only reason I hate their content. But other than that,
இன் ஜென்ரல் தே ஆர் ஃபனி. அதனால் அவங்களுக்கு நான் கொடுக்குற டியர் இஸ் பி. நான் எடுத்து வச்சிருந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாரையும் டியர் வைஸ் பிரித்தாச்சு. ஃபைனலி இதுதான் வந்து என்னோட டியர் லிஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூபர்ஸ். நீங்கள் இந்த டியர் லிஸ்ட்டில் யாரை ஆட் பண்ணுவீங்க, எங்கே ஆட் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஆல்ரைட், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.